சென்னையில் மின்சார ரயில் மோதி உயிரிழந்த 4 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டறியலாம். சுப்பிரமணி, இந்த ரயில் மோதி உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? அவர்களது உடல்கள் எப்ப உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது? நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் மின்சார ரயில் மோதி 4 பேர் பலியான சம்பவம் நேற்று நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தில் பலியானவர்களுடைய அடையாளம் காணப்படாமல் இருந்தது. ஆனால் இன்று காலை அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 30ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில், அதாவது கட்டுமான நிறுவனத்தில் அவர்கள் பணிபுரிந்து வந்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அந்த பணி முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக சேத்துப்பட்டு பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக அவர்கள் நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் நடந்து செல்லும் போது இந்த விபத்தில் சிக்கி இறந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 4 பேரது உடலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக இன்று மாலைக்குள் பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தொலைபேசி எண்ணை செல்போனை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய எண்களுக்கு பேசிய போது இவர்கள் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது இவர்களை பணிக்கு அமர்த்திய அந்த கட்டிட கான்ட்ராக்டரிடம் தற்போது எழும்பூர் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இவர்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சென்னை வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கட்டிட கான்ட்ராக்டர் இன்று அந்த 4 பேரது உடலையும் அடையாளம் காட்ட இருப்பதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 4 பேர் இறந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் ரயில்வே போலீசார் விபத்து என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, சென்னை மாம்பழத்தில் நேற்று ரயிலில் இருந்து இறங்கிய போது தாயின் கையில் இருந்த குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. தாயின் கால் துண்டிக்கப்பட்டது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? கண்டிப்பாக உமா, ரயில் தண்டவாளத்தில் நடந்து செல்வதும் தண்டவாளத்தை கடந்து செல்வதும் சட்டப்படி குற்றம் என்று ரயில்வே சட்டம் தெரிவிக்கிறது. அதே போல கடந்த 2016 ஜூன் மாதம் வரை லெவல் கிராசிங், அதாவது தண்டவாளத்தை கடக்க முயன்ற 98 பேர், அதாவது சென்னையில் மட்டும் 98 பேர் இறந்திருப்பதாக ரயில்வே காவல்துறை புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதே போல 2015ஆம் ஆண்டு 190 பேர் இறந்திருப்பதாகவும் ரயில்வே புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அதே போல 2014ஆம் ஆண்டு 192 பேர் இறந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதே போல 2013ஆம் ஆண்டு 230 பேர் பலியாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அதாவது ஒவ்வொரு ஆண்டை காட்டிலும் இறப்பு விகிதம் குறைந்து வருவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையை தான் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த பிளாட்பாரங்களில் நின்று கொண்டு தண்டவாளத்தை கடக்க முற்படுவர்கள் மீது அவர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இது போல அடுத்த ரயில் நிலையங்களிலிருந்து மற்றொரு ரயில் நிலையத்திற்கு தண்டவாளம் வழியாக நடந்து சென்று விபத்தில் இறப்பவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சாலை நடுவே, அதாவது அந்த இதுபோல ரயில் நிலையங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சாலைகள் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் காம்பவுண்ட் வால் அமைக்கப்பட்டு ரயில்வே போலீசாரே அந்த காம்பவுண்ட் வால்களை கட்டி முழுவதுமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் அந்த காம்பவுண்ட் வாலை இடித்துவிட்டு அதை ஒரு பாதையாக பயன்படுத்தி வருவதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இது எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதனை மூடும் நடவடிக்கையில் இறங்க இருப்பதாக ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, சென்னையில் மின்சார ரயில் மோதி உயிரிழந்த 4 பேர் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.